ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 30 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதி வந்து ம், விஜயா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்கல்ல. இது வந்து என் வீடு, இது வந்து என் வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே விஜய் இல்ல இது என் வீடு அப்படிங்கிறாங்க. ஒன்னு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் வீடு என் வீட்டை விட்டு வெளியில போனோடனே நான் போமாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து பெட்டுக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா மெதுவா ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு கதவை ஓப்பன் பண்ற சத்தம் கேட்ட உடனே ஸ்ருதியும் மீனா ஓடி போய் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ஸ்ருதி கிட்ட மீனா வந்து வேணாம் ஸ்ருதி விடுங்க விடுங்கங்கிறாங்க. ஆனா ஸ்ருதி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மனோஜ் ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. 2 பேரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க அந்த கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. என்னடா கொலுசு சத்தம்லாம் கேட்குதுடானோடனே மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கிற வீட்டுல எப்படிம்மா பேய் இருக்கணும்னே அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா நீங்களே தைரியசாலியாச்சே நீங்க இருக்கும்போது எப்படி பேய் இருக்கும் அததாம்மா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா வந்து ஒரு வழியா ஸ்ருதி கிட்ட விடுங்க விடுங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ண வச்சுட்டு அப்புறமா லைட் போட்டு தண்ணி கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப விஜய் இவங்க 2 பேரையும் முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி கெக்க புக்கேன்னு சிரிச்சிட்டு வராங்க. என்ன ஆன்ட்டி பேய பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க பயந்துட்டீங்களா அப்படின்னோடனே இப்ப விஜயா வந்து என்ன பயமுறுத்த இவ்வளவு நான் திட்டிட்டு போனேன்னு நீ இந்த மாதிரி பண்ணியான்னு சொல்லி மீனாவை தான் திட்டுறாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா அவங்களையும் திட்டுறீங்க நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, ரவிக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வராங்க ஸ்ருதி. அவர் என்ன சொல்றாருன்னா, இதே கலர்ல என்கிட்ட ஏற்கனவே நெறைய ஷர்ட் இருக்குது. 2 ஷர்ட் இருக்குது இதே கலர்ல. ஷர்ட் எடுத்துட்டு வராங்க. இருக்குன்னு சொன்னோனே, இப்ப ஸ்ருதி கோவப்பட்டுட்டு அந்த வேகமா வெளியில வராங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அப்பதான் வேலையிலேருந்து வந்திருக்கிறாரு. வந்தோடனே மீனா கிட்ட காசு குடுத்து உண்டியல்ல போட சொல்றாரு. அப்புறமா மீனா நைட் நடந்த கதையெல்லாம் முத்துக்கிட்ட சொன்னோனே, அவர் வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் குளிக்க போறேன்னோனே, இருங்க எண்ணெய் வச்சு குளிங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்துட்டு மீனா வர்றாங்க. அப்பதான் ஸ்ருதி கோவமா ரூம்லேருந்து வெளியில வரும்போது, இவங்க 2 பேரும் இடிச்சு எண்ணெய் கீழ கொட்டிருது. அப்ப மீனா சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, "கொஞ்சம் பார்த்து வர மாட்டீங்களா? எக்ஸ்பிரஸ் வேகத்துல வர்றீங்க" அப்படின்னு சொன்னோனே, "இது என்னது தண்ணியான்னோனே" "இல்ல எண்ணெய்" அப்படின்னோனே, "சரி நான் தொடச்சுக்கிறேன் நீங்க போங்கன்னு" சொல்லி ஸ்ருதிய ரூம்குள்ள அனுப்பி விடுறாங்க. இப்ப ஸ்ருதி ரூம்ல போய் ரவி கிட்ட மறுபடியும் சண்டை போடுறாங்க. உன்னால நான் மீனாவ இடிச்சு ஏதோ ஆயில் கையில வச்சிருந்தாங்க. அது கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய வெளியில போனவங்க டக்குன்னு உள்ள வராங்க. வழுகி கீழ விழுந்து சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. விஜயா வழுகும்போதே மீனா ஓடி வந்து அத்தன்னு சொல்லிட்டு ஓடி வந்து 2 பேருமா சுத்தி 2 பேருமா விழுந்துடுறாங்க. இப்ப மீனா எந்திரிச்சுட்டாங்க. விஜயாவுக்கு எந்திரிக்க முடியல. முத்து வந்து கை குடுக்குறாரு. ஆனா அவங்க வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப விஜயா மறுபடியும் மீனாவ திட்டுறாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எதுவும் பண்ணல. நான் தான் இந்த மாரி தெரியாம அவங்க மேல இடிச்சதுல ஆயில் கொட்டிருச்சுன்னோனே, இப்ப ரோஹிணி திட்டுறாங்க. அப்பவே கிளீன் பண்ணியிருக்கலாம்னோனே, "ஏங்க அதுக்கு தான் துணி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள அத்தை விழுந்துட்டாங்கன்னோனே, இல்ல இவ என்ன பிளான் பண்ணி தான் இந்த மாரி பண்றான்னோனே, ஸ்ருதி மறுபடியும் சொல்றாங்க. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க இங்க பாரு பலகுரலு, அவங்க எப்படிதான் மீனாவ திட்டுறதுக்கு எதனாச்சும் ஒரு காரணம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. விடு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா மனோஜ் போய் விஜயாவ தூக்குறேன்னு கைய பிடிச்சு தூக்குறாரு. அவரும் சேர்ந்து கீழ விழுந்து, அப்புறமா ஒரு வழியா எல்லாரும் போய் உட்கார்ந்தோனே, இப்போ என் பார்லர்மா எதனாச்சும் மருந்து போட்டு விட சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. இப்ப விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க உட்காந்து மீனாவ. அப்போ மறுபடியும் ஸ்ருதி வந்து எத்தன வாட்டி சொல்றேன். அவங்க இது காரணம் இல்ல நான் தான் சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன ஸ்ருதி குரல் ஒசருதுன்னோனே, நானும் 2 வாட்டி அமைதியா சொன்னேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்களே திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ள போனோனே, என்ன இந்த ஸ்ருதி வந்து இப்படி மீனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி வேற அவங்க பங்குக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு போறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து கிச்சன்ல வந்து மாவு டப்பா எடுத்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழ விழ போறாங்க. அப்போ வந்து முத்து வந்து பிடிச்சிடுறாரு. கீழ விஜயா வந்து கேஸ் பத்த வைக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. மேல இருந்து அந்த டப்பா இதாகி மிளகா பொடி, மாவு எல்லாமே விஜயா மேல வந்து விழுந்து அப்படியே பேய் மாரி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.